A very happy evening, friends. In today's session, we'll be looking into this grammar topic, prepositions. Okay, is the topic preposition. So இது எங்க கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய புத்தகத்துல இந்த டாபிக் நம்ம எங்க பார்க்கலாம்னா share the screen the topic where it is given in our book. Unit 4 Mother Nature. Okay. Unit 4 Activity 5 Let's learn prepositions. Okay. இங்க சில படங்களானது தரப்பட்டிருக்கு. இதுல படங்களுக்கு கீழே வார்த்தைகளானது எழுதப்பட்டிருக்கு. என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் எழுதப்பட்டிருக்கு? ஓவர், அரவுண்ட், த்ரூ, அலாங், ஓவர், அப், டவுன், இன்டு, அக்ராஸ், அண்டர். ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே சில வாக்கியங்கள் தரப்பட்டிருக்கு. சரியா? ஸோ முதல்ல இந்த ப்ரெபோசிஷன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டியில என்ன சொல்ல வராங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, வில் லேர்ன் ஸ்லோலி ஒன் பை ஒன். A preposition is a word that is placed. அது ஒரு வார்த்தை எங்கு எழுதப்படுகிறது? where it is placed, that is placed before a noun, ஒரு பெயர் சொல் அல்லது பிரதி பெயர் சொல்லுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. A preposition is a word that is placed before a noun or a pronoun. ஏன் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு? To show relationship with the other words in the given sentence. To show its relationship அதனுடைய உறவு முறை, மற்ற வார்த்தைகளுடன் இருக்கக்கூடிய உறவு முறையை அது தெரிவிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. Preposition is a word that is placed before a noun or a pronoun. நவுன்னா என்னன்னு சொல்லுவோம்? பெயர் சொல். பெயர் சொல்னா ஒரு நபர், இடம், விலங்கு, பொருள் அதனுடைய பெயர்கள் சொல்லப்படுகிறது என்றால் அதை நாம் பெயர் சொல் என்கிறோம். பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் புரோனவுன் என்று அழைக்கிறோம். அதாவது பிரதி பெயர் சொல். ஹி, ஷி, இட், அவன், அவள், அது, அவர்கள், இது போன்ற வார்த்தைகள் அனைத்தும் புரோனவுன் பிரதி பெயர் சொற்களாக நாம் உபயோகிக்கிறோம். ஸோ இந்த ப்ரெபோசிஷன்ங்கிறது ஒரு வார்த்தை ஒரு நவுனோ அல்லது புரோனவுனுக்கு முன்னாடி உபயோகிக்கிறோம். அப்படி உபயோகிக்கிறதுனால மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தத்துடன் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தும். To show its relationship with other words in a sentence. Have you written the meaning? எல்லாரும் பதில இதற்கான அர்த்தம் என்னங்கிறது எழுதிண்டாச்சா? இந்த பேனாக்கள் இருக்கு இல்லையா? இந்த பேனா என் கையில இருக்கு. இப்ப நான் இதை இந்த போர்டு மேல வைக்கிறேன் அப்படின்னா இப்ப இதை என்ன சொல்லுவோம்?
இந்த பேனாக்கள்லாம் இந்த போர்டு மேல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். The pens are kept on the table. மேஜைக்கு மேல் பேனாக்கள் வைக்கப்பட்டுள்ளது. The marker pens are பேனாக்கள். அதனால் துணை வினை சொல்லானது are என்று பயன்படுத்தப்படுகிறது. Are kept on the table. இந்த மார்க்கர் பேனாக்கள் எங்க இருக்கு? டேபிளுக்கு மேல இருக்குன்னு சொல்றேன். மேஜை, பேனாக்கள் இதெல்லாம் இங்க என்ன? நவுன்ஸ் இல்லையா? பேனாக்கள் பொருள், மேஜை பொருள். ஒருவேளை நான் இந்த வாக்கியத்துல இந்த ஆனுங்கிற வேர்டை வேற நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் இத இரேஸ் பண்ணிடுறேன். இந்த வாக்கியத்துல இந்த வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோமே. The markers are kept the table அப்படின்னு சொன்னா ஏதாவது அர்த்தம் தெரிவிக்கிறதா? ஏதோ டேபிள்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா தகுந்த வார்த்தை அந்த இடத்துல உபயோகிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? அது எந்த இடத்துல இருக்குங்கிறத கூடிய வார்த்தையே இந்த ஆண் தானே, இல்லையா? இந்த ஆணுங்கிற வார்த்தை இருந்தாதான் இந்த மேஜையில எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த மேஜைக்கு அடியில இருந்ததுன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்? அண்டர் த டேபிள்னு சொல்லியிருப்பேன். அண்டர் தி டேபிள். எந்த இடத்துல இருக்குங்கிறதையே நமக்கு இந்த வார்த்தையான ஆன் நமக்கு சொல்றது. சோ இந்த ஆணுங்கிறது என்ன? இங்க ஒரு வார்த்தை. அதனால இந்த ஆணுங்கிறது ஒரு ப்ரெபோசிஷன். இந்த வாக்கியத்துல ப்ரெபோசிஷன் இஸ் a word. It is a word that is placed before a noun. ஒரு நவுனுக்கு முன்பாக அல்லது இந்த இடத்தில் இந்த சென்டென்ஸை and edit it in one straight line. A moment. Marker pens மேஜைக்கு மேல் இந்த மார்க்கர் பேனாக்கள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு இந்த மேஜை என்பதுதான் நவுன். இந்த நவுனுக்கு முன்னாடி இது உபயோகிக்கப்பட்டிருக்கு. மற்ற வார்த்தைகளுடன் இந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா? இதோட என்ன சம்பந்தம் என்கிறதையும் இந்த ஆணுங்கிற வார்த்தை நமக்கு தெரிவிக்கும். நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ஒருவேளை இந்த ஆணுங்கிற வார்த்தை இல்லைன்னா இது முழுமையான அர்த்தத்தை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்காது. எங்க இருக்குங்கிறதே தெரிவிக்கக்கூடிய வார்த்தை இந்த ஆண் தான் இந்த சென்டென்ஸ், இல்லையா? கண்டிப்பாக இது it is expressing the relationship with other words in a sentence. Okay. சோ இது மாதிரி என்னெல்லாம் வார்த்தைகள் நம்ம ஆங்கிலத்துல ப்ரெபோசிஷனா உபயோகிப்போம்? நம்ம என்னெல்லாம் வார்த்தை பயன்படுத்தணும்னா மேல், மேல, above, கீழே, below, அடியில், அண்டர், அடியில அப்படின்னு சொல்றப்போ அண்டர், இடையில், பிட்வீன், இடையில்னா பிட்வீன், அதற்குள், இன்சைட், இன்டு. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருளானது நகர்கிறது என்றால் அப்பொழுது அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த மூவ்மெண்ட் இருக்கும் பொழுது நான் இந்த இன்டுங்கிற ப்ரெபோசிஷனை உபயோகிப்பேன். அதற்கு முன்பாக, in front of. I was standing in front of the class. நான் கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தேன். I was standing in front of the class. The train went through the tunnel. The tunnel இருக்கும். ட்ரெயின் நம்ம ரயில்ல பயணிக்கும் போது நம்ம பார்த்திருக்கோம். அந்த டனல் வழியா போறது சுத்தியூர இருட்டி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த டனல் வழியா போகும். அதுக்கப்புறம் பளிச்சென்று தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த மலைகள், காட்சிகள், வழக்கம் போல இந்த மரங்கள், அந்த இடம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டனல் உள்ள போறத ஒரே இருட்டா இருக்கும். So the train went through the tunnel. இந்த டனலுக்கு உள்ளாக இந்த ரயில் சென்றது. ஒரு ரயில் பெட்டியில் இமேஜின் பண்ணிக்கோங்க.
இந்த டனலுக்குள்ளாக இந்த ரயிலானது செல்கிறது. அப்புறம் நீங்க வெளில வந்துருது. விட்டு ஆக்சுவல் மூமெண்ட் எங்கேருந்து எங்க போகுது? இட் வென்ட் த்ரூ தி டனல். அப், டவுன், இன், ஆன், அட், இது போன்ற வார்த்தைகள் எல்லாமே நாம் ப்ரெபோசிஷனாக பயன்படுத்துகிறோம். ஸோ ப்ரெபோசிஷன் என்றால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையானது பெயர் சொல் அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக உபயோகிக்கப்படுகிறது. இது உபயோகிப்பதனால் மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தத்தை அது வெளிப்படுத்துகிறது என்பதையும் அது நமக்கு தெரிவிக்கும். எங்க இருக்கு முடியும். இந்த டம்ளர்ல பார்த்தோம்னா ஒரு சிறிதளவு நீர் இருக்கு இல்லையா? என்கிட்ட டம்ளர் இருக்கு, அதுல முழுக்கவும் நீர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல, நீர் இருக்கு. இத நான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவேன்? Little amount of water is left in the tumbler. சிறிதளவு நீர் அந்த டம்ளரில் இருக்கிறது. ஓகே, அது சென்டென்ஸா எழுதுறேன். There's a little amount of water in the tumbler. சிறிதளவு நீரானது அந்த டம்ளரில் இருக்கிறது. இந்த நீருக்குள் நான் ஒருவேளை உப்பை போடுகிறேன். இந்த நீர் இருக்கு இல்லையா? Is this water? This is in this tumbler. இந்த தனியா ஒரு ஜார்ல தான் இந்த உப்பானது இருக்கு. What I do is I put ஒரு சிறிதளவு உப்பை இந்த நீருக்குள் நான் போடுறேன். இந்த உப்பானது இப்பொழுது ஒரு ஸ்பூன்ல தான் இருக்கு, ஆனா இது நீருக்குள்ள நான் போடுறேன். The salt is put into this water. அதற்குள் போடப்படுகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அது செல்கிறது. இந்த ஜார்ல இருந்து இந்த நீருக்குள்ள இப்ப இந்த உப்பானது எடுத்து, இப்ப ஒரு பையன் நீச்சல் கத்துப்பான். அந்த நீச்சல் கத்துக்கிற இடத்துல வெளிப்புறத்துல இருந்து அந்த நீருக்குள்ள குதிப்பான் இல்லையா? The boy jumped into the swimming pool. அவன் நின்றது ஒரு இடத்துல, ஆனா நீருக்குள்ள குதிச்சான். Yeah, he jumped into the pool. Yeah, so when there is a movement, we use this preposition into. Okay. Boy jumped into. அதற்குள். He jumped into the. There's a small bridge over here. Okay. And we find this cow. We find this cow
walking along the bridge. We find this cow walking along the bridge. அதனோட bridge-னுடன் அது சேர்ந்து நடக்கிறது. The cow is walking along the bridge. ஒருவேளை இது குறுக்க இப்படி இந்த இடத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு அது மாறி போறதுன்னா அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ப்ரிபோசிஷன் என்னவா இருக்கும் தெரியுமா? அக்ராஸ், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு புறத்துக்கு அது செல்கிறது. இதன் வழியாகவே சென்றிருந்தா அது அலாங். இப்ப நான் இந்த பக்கத்துல இருக்கேன், ஆப்போசிட் சைட் ஆஃப் த ரோடுக்கு அது போகுது. வாக், இட் வாக் கிராஸ் தி ரோட். இப்ப நம்ம டிராபிக் சிக்னல்ல நிற்போம், இந்த இடத்துல இருந்து அந்த ரோடுக்கு நம்ம கிராஸ் பண்றோம்னா நம்ம என்ன ப்ரிபோசிஷன் அந்த இடத்துல உபயோகிச்சிருந்திருக்கோம்? அக்ராஸ், இல்லையா? சோ ஒவ்வொரு பயன்படுத்தி ஒரு எளிமையான வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். அந்த ப்ரெபோசிஷனுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கான ஒரு சிறு உதாரணம், அதையும் நம்ம பார்த்து கத்துக்கலாம். ஒரு மேஜை காணப்படுகிறது. மேஜைக்கு மேல் புறத்தில் இந்த டிவி ஆனது மாட்டப்பட்டுள்ளது. ஓகே, the TV is fixed. The TV na television. The TV is fixed. எங்க இருக்கு? டேபிளுக்கு, டேபிள தொடல, மேல் புறத்துல இருக்கு. It is fixed above the table. மேலே என்பதுதான் இந்த above-க்கான தமிழ் வார்த்தை. Car went up the hill. மலை இருக்கிறது. The car இந்த மலைக்கு மேலாக செல்ல, it went up the hill. The car went up the hill and it came down the hill. இது கீழே வந்தது. The car went up the hill. வேற ஒரு, he had to climb up the hill. அவன் மலையை ஏற வேண்டியதாக இருந்தது. He had to going up in life needs effort. வாழ்க்கையில் மேலே செல்ல வேண்டும் என்றால் முயற்சி தேவைப்படுகிறது. நாம் முயற்சியை செலுத்த வேண்டும். உதாரணம், பவுக்கு பார்த்திருக்கிறோம், அப் இதற்கு பார்த்திருக்கிறோம். See the preposition, other preposition along with the example. The tiger pounced upon the deer. இந்த புலி மான் மீது பாய்ந்தது. It pounced upon the deer. The tiger pounced upon the deer.
Next is, this is for upon. Next is along. அதனுடன், along. Or you can say it as, தமிழ்ல வேற என்ன சொல்லலாம், வழியாக. இதனுடன் வழியாக. Walk along this road. Walk along this road to the park. இந்த சாலை வழியாக சென்றால் நீ பார்க்குக்கு சென்று விடலாம், பூங்காவுக்கு சென்று விடலாம். Walk along this road to the park. Between, இடையில். Between இடையில். The river flows between two banks. இரு கரைகளுக்கு இடையில் அந்த ஆறு ஓடுகிறது. இரு கரைகளுக்கு இடையில். இடையில் என்பதற்கான பொருள்தான் இந்த வார்த்தையான பிட்வீன் நமக்கு தமிழில் தெரிகிறது. அருகில். He lives near his school. அவன் தன்னுடைய ஸ்கூலுக்கு அருகில் அவன் வசிக்கிறான். He lives near, பக்கத்திலேயே அவன் வசிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது near. He lives near his school. I am at home. நான் வீட்டில் இருக்கிறேன். I am at home. நான் எங்க இருக்கேன்? I am at home. இது at என்பது ஒரு preposition. இரண்டு விஷயங்களுக்கு இடையில் ஒன்று நடக்கிறது என்றால் அந்த சமயத்தில் தான் நாம் பிட்வீனை பயன்படுத்துவோம். கிரிக்கெட் மேட்ச் ஆனது இரு அணிக்கு இடையில் தான் நடக்கும் இல்லையா? ஃபைனல் மேட்ச், the final cricket match was held between India and Sri Lanka. அந்த இறுதி கிரிக்கெட் மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெற்றது. இடையில், between India and Sri Lanka. அதன் பிறகு, ஆஃப்டர், பின்னர், பிறகு. Be fruits after having lunch. மதிய உணவுக்கு பிறகு நாங்கள் பழங்களை சாப்பிட்டோம். பிறகு, we ate fruits after having lunch. மதிய உணவை சாப்பிட்ட பிறகு நாங்கள் பழங்களை சாப்பிட்டோம். We ate fruits after having lunch. Among, among, இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது அப்போ ஒரு விஷயமானது பகிர்ந்துக்கப்படுறது அப்படின்னா அப்ப இந்த அமங்கிற வார்த்தை
பயன்படுத்துவோம். 5 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 5 மாணவர்கள் shared the shared the prize money among themselves. இந்த 5 நபர்களுக்கு இடையே அந்த பணத்தை அவர்கள் பிரித்து கொண்டனர். among themselves. இந்த வந்த பணத்தை இந்த 5 பேருக்கு தான் இந்த பணமானது பகிர்ந்துக்கப்பட்டிருக்கிறது. 2க்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையில். எக்ஸாக்டா 2 பேர்னா அந்த இடத்துல நம்ம பிட்வீன் பயன்படுத்தும். 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் இடத்தில் நாம் அப்பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அமங் என்கூடிய வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். பின்புறமாக, பிஹைண்ட், பின்னால். There is a path behind the போஸ்ட் ஆபீஸ். அந்த போஸ்ட் ஆபீஸுக்கு பின்பாக ஒரு பூங்கா அமைந்துள்ளது. இதனுடைய பின்புறத்தில் there is a park behind the post office. இரண்டுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு, 2க்கு மேற்பட்ட ஒரு பொருளுக்கு மேற்பட்டதாக இருக்கும் பொழுது அப்ப அமங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறோம். When it is exactly between two, we use between. More than two, when I divide or distribute something, I use this word among. கீழே, down. Child அந்த குழந்தை கீழே விழுந்தது. The child fell down. கீழே விழுந்தது. It fell down. எங்க விழுந்தது? கீழே விழுந்தது. Have you written these examples? Waiting for you to make note of these examples. Over, through. அந்த ஜன்னலுக்கு வழியாக நாங்கள் பார்க்கிறோம். We see through the window. இந்த வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வெள்ளம் மரம் இருக்கு, வீடெல்லாம் இருக்குன்னா இந்த ஜன்னல் வழியாக நான் இங்க இருந்து பாக்குறேன். We see through the window.
அடியில், அண்டர். The cat slept, தூங்கியது. Cat slept under the table. இந்த மேஜைக்கு அடியில் அந்த பூனை உறங்கியது. Car is on the table. கார் ஆனது இந்த மேஜைக்கு மேல் இருக்கிறது. ஆன். இந்த கார் வந்து இந்த ரெண்டு தூண்களுக்கு இடையில் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் என்னன்னு சொல்லுவேன், இது வந்து ரெண்டு தூணா நம்ம நினைச்சு பாவிச்சுப்போம். We'll imagine this to be two pillars or two bridges. It is between, இடையில். ஒருவேளை இந்த கார் இந்த பிரிட்ஜுக்கு அடியில இருக்கு, ஒரு பிரிட்ஜ். ஓகே, இந்த பிரிட்ஜுக்கு அடியில இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம், அண்டர். ஸோ ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் என்ன மாதிரி ப்ரெபோசிஷன் அதை நம்ம பயன்படுத்துறோங்கிறது தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஒருவேளை இது டனல். இந்த சாலையில இந்த கார் போயிட்டு இருக்கு, இந்த டனலுக்குள்ளா போய் வெளியில வருது. ஸோ த கார் வெண்ட் த்ரூ தி டனல். இந்த சாலையில் நடந்து கொண்டிருந்த அந்த மாடு இந்த ஆறுக்குள் குதித்தது. fell into the river, நீருக்குள் குதித்தது. fell into the river. வெளியில நடந்திருந்த மாடு இதுக்குள்ள குதிச்சது. there is a movement, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது நகர்ந்து. there is a movement from one point to another point. When there is a movement, we use this preposition into. நம்மளுடைய புத்தகத்துல எந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ப்ரெபோசிஷனா பார்க்கலாம். I would have picturized it. இங்க கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை படங்கள் போடப்பட்டிருக்கும். அது மூலியமா நம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கலாம் நான் நம்புறேன். முதல்ல நம்ம புத்தகத்துல என்னெல்லாம் வாக்கியங்கள் எழுதிருக்குங்கிறத காமிச்சிடுறேன். Let's learn preposition
is activity 4.5 in our pupil textbook. There is a magic sword in the cave. ஒரு மேஜிக் ஆன வால் இந்த குகைக்குள் இருக்கிறதா. Can you get it? உங்களால் அதை எடுக்க முடியுமா? Although you can follow the instructions given, இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா they are not in order, அது வரிசைப்படி கொடுக்கப்படலை. Write them in the correct order, சரியான வரிசையில நம்ம அதை எழுதணும். சரியா? ஆக்டிவிட்டியே வந்து அதை சரியான வரிசையில நம்ம எழுத வேண்டியதா இருக்கு. ஸோ என்னெல்லாம் சென்டென்சஸ் கொடுக்கப்பட்டிருக்கு? Jump over the fence again and walk slowly through the tunnel. இந்த ஃபென்ஸுக்கு மேல் புறமாக குதித்து அந்த டனலுக்கு உள்வழியாக நடக்க வேண்டும் மெதுவாக. Start your journey from A and walk along the road. உங்களுடைய ஜேர்னியை ஏங்கிற இடத்திலிருந்து அந்த சாலையின் வழியாக அப்படியே நடந்து போகணும். நெக்ஸ்ட் climb up the hill and come down. அந்த மலை மீது ஏறி கீழே இறங்கவும். Then you can see a big bridge and walk over it. ஒரு பெரிய பாலம் தென்படும், அதன் மேலே நாம் நடக்க வேண்டும். After that, go through the dark forest. அதன் பிறகு இந்த அடர்ந்த காட்டிற்குள் செல்ல வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்பட்டிருக்கு. Great, now the magic sword is yours. இது கடைசியில தானே இந்த வாக்கியம் வந்திருக்கணும். The magic sword is yours. நாம் கண்டுபிடித்து விட்டோம். இந்த வாக்கியத்தை நாம் எப்பொழுது எழுதலாம்? கடைசியில் தான் எழுத முடியும். Then jump over the fence. Then jump over the fence and run across the field. After that, walk around the farm and go under the little bridge. Walk into the cave carefully. அந்த இதற்குள் அந்த குகைக்குள் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். Walk into the cave carefully. So these are the sentences given. We need to identify the correct order in which it has to be written. Write them in the correct order. Issue 9. சரியான வரிசையில் இப்ப நம்ம அதை எழுதலாமா? First sentence would be start your journey from A and walk along the road. அதுதான் முதல் வாக்கியமாக இருந்திருக்கும். Start your journey start your journey from A and walk along the road. இரண்டாவது, then jump over the fence and run across the field. இதுதான் இரண்டாவது வாக்கியமாக இருந்திருக்கும். Run across, குறுக்கே, cross the field.
முதலில் along இதுதான் preposition முதல் வாக்கியத்தில். இரண்டாவது வாக்கியத்தில் across, across the field. மூன்றாவது வாக்கியம் jump over the fence again. Jump over the fence again. கம்பி வலைகள் இருக்கும் இல்லையா, ஃபென்ஸ், பாதுகாப்புக்காக போடப்படுது. ஃபென்ஸ் again and walk slowly through the tunnel. அதன் பிறகு after that walk around the farm and go under the little bridge. The bridge அடியில் செல்ல வேண்டும். After that walk around the farm and go under the little bridge. This will be our fourth sentence. Okay. So இந்த கிளாஸ்ல நம்ம prepositions பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதன் சம்பந்தமாக நம்மளுடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு ஆக்டிவிட்டி, அதை நாம் வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். அதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். Have you written these sentences? இந்த 4 வாக்கியங்களையும் எழுதியாச்சா? In the next session. Okay. Thank you, friends.